இருட்டில் இருக்கிறவன் பயப்படுவானா, வெளிச்சத்தில் இருக்கிறவன் பயப்படுவானா? சோரா சொல்லுங்க, உறுதியா சொல்லுங்க. வெளிச்சத்தில் இருக்கிறவன் பயப்பட மாட்டானா? பயப்படவே கூடாதா? சரி, நீங்கெல்லாம் இப்ப வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருளின் பிள்ளைகளா? அப்ப ஏன் அப்பப்போ பயம் எல்லாம் வருது? பயத்துக்காகவே ஸ்பெஷலா ஜோம் பண்ணிக்கிறீங்களே. எதை பார்த்தாலும் எனக்கு பயமா இருக்கு பாஸ்டர். அப்ப நீ வெளிச்சத்துல இல்லைங்கிறத ஒத்துக்கிறியா? இந்த பயத்தை குறித்து எவ்வளவோ விக்கிரக ஆராதனைக்காரரும் அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்தல் 21:8 அவங்க எல்லாம் எங்க போவாங்களாம்? 2ஆம் மரணமாகிய நரகத்துல போவாங்கன்னு போட்டு. அதுல யாருடைய பட்டியலும் வருது? பயப்படுகிறவர்கள். மீட்பினுடைய ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? பயத்திலிருந்து விடுதலை. ஆதாம் ஏவாள் பாவம் செய்ததுனால தான் பயந்து ஒழிச்சுக்கிட்டாங்க. மீட்கப்பட்டவன் அப்ப என்ன செய்ய வேண்டிய அர்த்தம் இல்லை. இனிமேல் அவசியம் எது? பயப்பட வேண்டிய அவசியம். இருளின் அதிகாரம் ஒழித்து விட்டீர், இயேசு அரசிற்குள். உண்மைதானே இது? இயேசுவின் அரசாங்கத்திற்குள்ள வந்துட்டீங்களா? அப்போ எப்படி நீங்க இன்னும் பிசாசை பார்த்து பயப்படுறீங்க? பேய் கதை சொன்னா ஏன் பய? நமக்கு பேய் கதையே தேவையில்லைங்க. நம்ம அறிய வேண்டிய காரியங்களே ஏராளம் இருக்கும்போது நமக்கு எதுக்கு பேய் கதை? உங்க பிள்ளைய ராத்திரி தூங்க வைக்கிறதுக்கு எதுக்கு பேய் கதை சொல்றீங்க? அதுவே பிசாசனுடைய ஒரு அடிமைத்தனம். சொல்வதற்கு இனிமையான ஒப்பற்ற பல்லாயிரம் கதைகள் பைபிள்ல இருக்குது. ஆனா நீ உன் பிள்ளைய தூங்க வைக்கிறதுன்னு சொல்ற. நீ இப்ப தூங்கலன்னா 5 கண்ண வருவான். பயமுறுத்துறல்ல? இது ஒரு விசுவாசிக்கு தேவையா? இங்கதாங்க பிசாசு எல்லாரையும் அடிமைப்படுத்தி வைக்கிறான். அதாவது பிசாசுனாலே என்ன வந்துரும்? நான் சொல்றேன், தேவனுடைய பிள்ளைகள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை.